துக்காராம் முண்டே அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சென்சேஷனாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பேசப்படுது. இவரை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஹீஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 2005ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய பேட்சில் இந்தியாவிலேயே வந்து 20வது ரேங்க் வாங்கின ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட மோர் தேன் 25 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட ஒரு ஆஃபீஸர் அப்படின்னோடனே நமக்கு என்ன தெரியும்? அவர் நல்லவர்னு தெரியும். இப்போ இதுதான் ட்ரெண்டு இல்லையா? ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அதிக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க, ரொம்ப கெட்டவங்களாக இருந்தால் அதே பொறுப்பில் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ லஞ்ச லாவணியை வாங்கலவங்க இருந்தால் ஒரே இடத்துல இருக்கலாம், கெட்டவங்களாக இருந்தால் அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரியெல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க. இவர் அந்த மாதிரியான ஒரு பேட்சில் உள்ளவர். ஸோ இப்போது நீட் எக்ஸாம் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன், செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் தற்கொலை பண்ணிட்டேன், இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இவ்வளோ காம்படிஷனான வேர்ல்டுலேருந்து மேல் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பொலிட்டீஷியன்ஸ்னால் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து தூக்கி அடிக்கப்படுகிறாரு அப்படிங்கிறதுல பல ஆஃபீஸர்களில் இவரும் ஒருத்தர். ஸோ இவர் பல துறையில் இருந்தார், எல்லா பக்கமும் போன பக்கமெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஸோ ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடுன்னு ஒன்று சொல்லுவான் இல்லையா? ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு மனுஷங்கிட்ட இருக்குது அப்படின்னா அது இன்னொரு மனுஷங்கிட்ட மாறி இருக்கும். இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்தவர், ஜென்ரலாகவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவர். எந்த துறைக்கு போனாலும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால பல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடைசியில் வந்து ஃபுட் சேஃப்டியில் வந்து கமிஷனராக வந்து போட்டாங்க. இதுலேயும் பட்டை கலப்ப ஆரம்பிச்சிட்டார். பல இடங்களில் நடக்கக்கூடிய கலப்படங்கள், நிறமிகளை கலக்கக்கூடிய உணவுகள், கெட்டுப்போன உணவுகளை கொடுக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசியல் பலம் உள்ள நிறுவனங்களை எல்லாம் பூந்து விளாசம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் எவனோ ஒருத்தர் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டான். இவர் வந்து ப்ரைவேட்டில் மட்டும் எங்களை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே கோர்ட்டு கேட்டுருச்சு, ஏன் ப்ரைவேட்டில் மட்டும் கேட்குற, அரசாங்கத்தினுடைய உணவகங்களை கேட்க மாட்டியா அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அரசாங்க உணவகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஏர்போர்ட்டில் இருக்கும், அசம்பிளியில் இருக்கும், அங்கேயும் போய் இருக்கிறதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் போய் பிடிச்ச இடத்துல எல்லாமே தப்பான உணவுகள், கெட்டுப்போன உணவுகள், நிறமிகள் பயன்படுத்துறதெல்லாம் தெரிஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்களே வந்து வெளியே வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இந்த தட்டுக்கடையெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயப்பட ஆரம்பிச்சு டோட்டல் பிஸ்னஸே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு கல்ச்சர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மக்கள் ஆதரவு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லவங்களை வந்து இந்த உலகம் வந்து வாழ விட போகிறதில்ல. நல்லவங்க வேணும்னு நினைக்கிற தலைவர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சாலும் இந்த எதிர்க்கட்சிகள்லாம் சுபாவும் இருக்க போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலும் நடக்குது. ஸோ நல்லவனாக வாழுது ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்லவனாக தயவுசெய்து வாழுங்க, தர்மம் என்றைக்குமே நிலச்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற ஜென்சி இளைஞர்கள்லாம் உங்களை ரோல் மாடலை எடுத்துக்கங்க. அப்போ தான் நீங்கள் இவர் மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர முடியும். எப்போதுமே மானத்தோடையும் கெத்தோட வாழ்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அல்லது உங்களை படிக்க வச்ச பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். சந்திப்போம்.